தான தர்மம் வந்து நான் அக்ஷய திருதிக்கு தான் பண்ணணும்னு சொன்னா நான் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா தானம், தர்மம்ன்றது நமக்கு எப்பல்லாம் முடியுதோ அப்பல்லாம் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பட்ஜெட் லிமிட்டோ, இல்லன்னா டைம் கன்ஸ்ட்ரெயினோ எதுவுமே வந்து நம்ம யாருக்குமே கிடையாது. ஸோ அதே மாரி தான தர்மம் பண்ணா நான் இவ்வளோ தான் பண்ணணும் அப்டின்னதும் கிடையாது. நீங்க போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட் போய் நீங்க ஒரு 2 பிஸ்கட் பாக்கெட் ஒரு 2 பேர்கிட்ட இல்லாதவங்கள்ட்ட குடுத்தாலும் அதுவும் பெரிய வந்து தானம் தான். ஸோ நீங்க போயிட்டு அள்ளி அள்ளி கொடுத்தா தான் அது வந்து தானம். ஒரு டென்ட் போட்டு, ஒரு ஷாமினா போட்டு நீங்க வந்து அப்படி பண்றது தான் தானம்ன்றது கிடையாது. நம்மளால முடிஞ்சது இப்ப நம்ம கோவில்கள்லாம் நெறைய பேர் வந்து பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஃபுட்ட விட அந்த கம்பளியோ இல்லைன்னா வேற மாதிரியான ஐட்டம்ஸ் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு கொசுவத்தியா இருக்கலாம், அந்த மாதிரி கேண்டிலா இருக்கலாம், அப்படி நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேருடைய பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த சாதம் எல்லாமே நிறைஞ்சு தான் கிடக்கும். அது அவங்களால நெக்ஸ்ட் டே இல்லாத ஒரு விஷயம். ஆமா. நெக்ஸ்ட் டே அவங்களால அது வந்து நம்ம சாப்பிடக்கூட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மனசு திருப்திக்கு யார் எத்தனை பேர் குடுத்தா என்ன, நம்மளும் போய் சாதத்த குடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கு பதிலா இந்த மாதிரியான விஷயங்கள் போர்வை, கம்பளி அந்த மாரி குடுக்கலாம். வாட்டர் பாட்டில் நான் சொல்ற வாட்டர் பாட்டில் அவங்களுக்கு எப்பவுமே பிடிச்சு தண்ணி குடிக்கிற மாரியான ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக்ல நல்ல குவாலிட்டியான வாட்டர் பாட்டில் வாங்கி குடுக்கலாம். ஸோ அப்படி இல்லையா நமக்கு நிறைய படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளால ஒரு குழந்தைக்கு படிக்க வைக்க முடியும்னா அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய பண்ணாதான் உண்டு, இல்லை 1 இயர்க்கான ஃபீஸ் பே பண்ண அப்படியும் கிடையாது. நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் அவங்களுக்கு அமிச்சாலே அது வந்து தானம் தான். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அது அக்ஷய திருதியான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இந்த ப்ராசஸை பண்ணால் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து என்றைக்குமே அக்ஷய திருதின்னு தான் நான் சொல்வேன். ஸோ எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து யூனிவர்ஸ் பல மடங்கு நிச்சயமாக கொடுக்கும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.